மெர்ச்சன்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 12 மணி நேரம் பெட்ரோல் பங்குகளை மூட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பாஜக ஆட்சியில் 24 மணி நேரமும் பெட்ரோல் பங்குகள் திறந்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டி பேசினார். டெல்லியில் நடந்த NDTV உலக மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அப்போது உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னர் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அந்நாட்டு தொழிலதிபர்களுடன் இந்தியாவுக்கு வந்ததே இதற்கு சான்றாகும். டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியாவின் UPI ஆதிக்கம் செலுத்துகிறது. இன்று உலகின் 50% டிஜிட்டல் பரிமாற்றங்கள் இந்தியாவில் நடக்கின்றன என்று பிரதமர் மோடி பேசினார். இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் ஏழைகளை சென்றடையும் என்று கூறி வங்கிகள் அரசுடைமை ஆக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் ஏழைகளிடம் இருந்து வங்கிகள் தள்ளியே நின்றது என பிரதமர் மோடி கூறினார். மேலும் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னரே வங்கி அமைப்பு சீரமைக்கப்பட்டு 50 கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் ஏற்படுத்தப்பட்டதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மானியங்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இரவு 8 மணி முதல் மறுநாள் காலை 8 மணி வரை பெட்ரோல் பங்குகளை மூடுவதற்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அன்றைய அமைச்சர்கள் முயற்சி செய்ததாக சுட்டிக்காட்டிய பிரதமர் இன்று 24 மணி நேரமும் பெட்ரோல் பங்குகள் திறந்திருப்பதை சுட்டிக்காட்டினார். பின்னர் 2014ஆம் ஆண்டு நக்சல்களால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை 125ஆக இருந்ததாகவும் இப்போது அது 11ஆக குறைந்து உள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். சென்ற 75 மணி நேரத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட நக்சல்கள் சரணடைந்து உள்ளனர் என்றும் விரைவில் நக்சல்கள் இல்லாத நாடாக இந்தியா உருவாகும் எனவும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார்.